Good morning, students. Now we are going to see about 6th standard English term 3 supplementary part A Childhood in Malabar MMI book back exercises. Now let us see the exercise. Identify the character or speaker. யார் வந்து பேசியிருக்கா இல்லைனா கேரக்டர் யார் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். Why isn't the snake coming? ஏன் வந்து பாம்பு வரல அப்படிங்கிறது யார் கேட்டாங்க அப்படின்னா ஆத்தர் தான் கேட்டாங்க, இல்லைனா கமலாதாஸ். இந்த லெசனோட ஆத்தர் யாருன்னா கமலாதாஸ். ஸோ அதனால் கமலாதாஸ் அப்படிங்கிறத எழுதலாம், இல்லைனா ஆத்தர் ஆஃப் திஸ் லெசன் எழுதலாம். தென் ஐ ஒண்டர் வெதர் இட்ஸ் அ சைக்ளோன். ஐ ஒண்டர் வெதர் இட்ஸ் அ சைக்ளோன் அப்படிங்கிறது யார் சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் புக்கில் பார்த்து ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு, புக்கில் இருக்கிற லெசனை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு யார் சொன்னாங்கங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐ ஒண்டர் வெதர் இட்ஸ் அ சைக்ளோன் அப்படிங்கிறத யார் சொன்னாங்க? அம்மம்மா வந்து சொன்னாங்க. தென் ஐ வாண்ட் டு see குட்டி அப்போ அப்படிங்கிறத மாலதி குட்டி தான் வந்து என்ன பண்ணாங்க சொன்னாங்க. தென் will the house collapse அப்படிங்கிறத யார் சொன்னாங்க அப்படின்னா முத்தாசி தான் சொன்னாங்க. is she crazy அப்படிங்கிறதையும் முத்தாசி தான் சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை வீட்டில் புக்கை எடுத்து ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் யார் சொன்னாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஆன்சர்ஸ்லாம் கரெக்டானு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கமலாதாஸ்ங்கிறது ஆத்தர். தென் அம்மம்மாங்கிறவங்க அம்மாவோட அம்மா. தென் மாலதி குட்டி. தேர்ட் ஒன்று ஐ வாண்ட் டு see குட்டி அப்போ அப்படிங்கிறத மாலதி குட்டி தான் சொன்னாங்க. தென் முத்தாசி will collapse our house அப்படின்னு முத்தாசி தான் பயப்பட்டாங்க. தென் முத்தாசி தான் வந்து is she crazy, எதுக்காக அந்த மீனாட்சி அந்த சர்வன்ட் மேட் வந்து அழறா அப்படிங்கிறத வந்து கிரேசியாக முட்டாள்தமாக நடந்துக்கிறா அப்படிங்கிறத அந்த வார்த்தையை வந்து சொன்னாங்க. ஓகே, தென் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ராப்லெட்ஸ் ஆஃப் த ரெயின் glimmered on அம்மம்மாஸ் ஃபேஸ். எஸ், ஏன்னா வந்து அவங்க கரெக்டாக அந்த ஜன்னலெலாம் இறுக்கி மூடும்போது அந்த மழையோட சாரல் அவங்க முகத்தில் பட்டு அவங்க வீட்டில் இருக்கிற வெளிச்சம் வந்து அவங்களுக்கு அந்த என்னது கிளிமாச்சு. அதாவது கிளிமார் மீன்ஸ் வாட், அப்படியே பிரதிபலிச்சது, இல்லைனா வந்து கிளிட்டரிங், அதாவது என்ன சொல்லுவாங்க, பளபளப்பாக இருந்தது அப்படிங்கிறது. தென் மாலதி குட்டி வாண்டட் டு see குட்டி அப்போ. தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. இப்போ தான் நம்ம பார்த்தோம். தென் அம்மாயி கம்ஃபர்டட் மாலதி குட்டி when she sobbed. இது கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. தென் த கோகனட் பாம் crashed down due to heavy rain. crashed down, the coconut palm வந்து ஹெவி ரெயினால் கீழே வந்தது. தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஓகேவா? இப்போ வந்து ட்ரூ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ, second one is true, third one is false, and fourth one is true. Okay, then choose the correct answer and write in the blank. Meenakshi Edathi was a dash relative of the Ambalathal family, that is close relative, distant relative, real relative அப்படிங்கிறவங்க. அப்போ distant relative, மீனாட்சி எடத்திங்கிறது distant relative, ரொம்ப தூரத்தை சொந்தமாங்க. Then we suddenly heard the sound of the rain from dash like a roar. The southeast, southwest, northeast. Answer is the southwest. சவுத்வெஸ்ட்லேருந்து அந்த சவுண்ட் வந்து ரொம்ப கர்ஜிக்கிற மாதிரியான அந்த மழையோட சவுண்ட் வந்து கேட்டுச்சு. தென் கொஷின் 3 இஸ் த டேஷ் வித் 4 pillars began to overflow. இந்த சென்ட்ரல் ஹாலோட 4 pillars என்ன ஆச்சு அப்படின்னு 4 pillars நிரம்பி வழிஞ்சது. தென் டேஷ் arrived drenched into the skin. அம்மாயி. டேஷ் arrived drenched to skin, that is அம்மாயி. Then there was a knee deep water in the dash, that is courtyardல வந்து அந்த knee deep water வந்து இருந்தது. Then rearrange the following jumbled sentences of the correct order. The dry leaves that had collected around the pond swirled upwards. Then branches shook at the sheet of the swing, fell down from the elangi tree. Then the wind tore through the coconut palms and the southern compound. The Meenakshi Edathi was a dark-skinned and middle-aged woman. Without Meenakshi Edathi, Ambalathal family could not have existed happily for a single day. இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா? The answer is the Meenakshi Edathi was a dark-skinned, middle-aged woman. Without Meenakshi Edathi, the Ambalathal family could not have existed happily for a single day. The wind tore
through the coconut palms in the southern compound. The dry leaves that had collected around the pond swirled upwards. The branches shook. The sheet of the swing fell down from the Ilanji tree. Then find the answer. Find the answer for the questions given below. Identify the person and write a character sketch about her. The question number 1 is, who was the important person in the Ambalathal family? Ambalathal family வந்து முக்கியமான பர்சன் வந்து யார் அப்படின்னு கேட்டால் மீனாட்சி இடத்தி தான். ஏன்னா அவங்க இல்லாமல் எந்த வேலையுமே நடக்காது. The மீனாட்சி இடத்தி was the important person in Ambalathal family. Question number 2 is, who was she considered an important person? She was the only one who knew how much paddy should be boiled each time to make enough rice for the household, and how many mundus had been given to the washerman, or when to give the medicine to the children. So she was considered as an important பர்சன். சரியா? அப்போது எவ்வளோ அரிசியை வந்து நம்ம நெல்மணிகளை வந்து வேக வைக்கணும், வேக வச்சு அரிசியாக கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி எவ்வளோ முண்டூஸ்னால் அங்கே இருக்கிற துணிகள் வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத வாஷ்மேனுக்கு கொடுக்குறோம், அதை கணக்கு பண்ணி எடுத்து வைக்கிறது யார்? அவங்க தான். சரியான நேரத்துக்கு குழந்தைங்களுக்கு மருந்துகள் கொடுக்குறது யாருன்னா இந்த மீனாட்சி இடத்தி தான். ஸோ இது அதனால தான் இவங்களை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா மீனாட்சி இடத்தி இம்பார்ட்டன்ட் பர்சன், important person அப்படின்னா நம்ம சொல்கிறாங்க. தென் கொஷின் நம்பர் 3 இஸ், ஹவு டிட் ஷீ ஸ்பெண்ட் ஹர் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷீ ஸ்பெண்ட் ஹர் டைம் ரஷிங் அரவுண்ட் த ஹவுஸ் அண்ட் காம்பவுண்ட், நெவர் ஸ்டாப்பிங் டு ரெஸ்ட். Her face constantly wore and expression that asked for forgiveness. She had certain trivial duties to perform. நிறைய டியூட்டிஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ட்ரிவியல் டியூட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஒடுதல். இப்போ இந்த சிவத்தில் எல்லாம் வந்து ட்ரா பண்ணுறது, விசேஷ காலங்களில் ட்ரா பண்ணுறது, கதவுகளில் ட்ரா பண்ணுறது மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 4 இஸ், டிஸ்கிரைப் ஹர் appearance and qualities. She was a dark skinned and middle aged. She is busy always and never stops to take rest. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வேலையை வந்து நிறுத்த மாட்டாங்க. Okay, question number 5 is, how would the days be without her? A family of Ambalathil could not have existed happily for a single day without மீனாட்சி இடத்தி. மீனாட்சி இடத்தி இல்லாமல் ஒரு நாள் கூட ஹாப்பியாக அந்த Ambalathil ஃபேமிலி வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அவங்க வந்து வீட்டில் பொறுப்பை பார்த்துக்கிறாங்க, எல்லா வேலைகளையும் மோஸ்ட்லி அவங்க தான் பார்க்குறாங்க. ஓகே, தென் கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் மீனாட்சி இடத்தி. அதாவது திங்க் அண்ட் ஆன்சர். அதாவது மீனாட்சி இடத்தியோட கேரக்டர் ஸ்கெட்சு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி இடத்தி was a distant relative of Ambalathil family, being a poor. She was dependent on her generosity, and she was a dark-skinned and middle-aged person. She spent her time rushing around the house and compound, never stopping to rest. Her face always wore an expression that asked for forgiveness. She had certain trivial duties to perform, like welcoming the priest, of offering paddy, and lighting and lamps of dusk, and churning the curd and taking out butter. ஓகே, இந்த சேர்னிங் ஆஃப் கர்ட்னா அந்த தயிர் கடைஞ்சி பட்டரை வந்து வெளியெடுக்கிற வேலையெல்லாம் அவங்க தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் ஃபார் சில்ட்ரன் அண்ட் drawing designs with rice batter on the door and on the day of the Naira festival. So the Ambalathil family could not have existed happily for a single day with Meenakshi, as he was the only one who knew how much paddy should be boiled each time to make enough rice for the members of the household, or how many mundus had been given to the washerman, or when to give medicine to the children. Okay, these are all the important tasks that should be done by the Meenakshi Edati. Okay, Meenakshi Edati. Okay, now think and answer. Imagine that you have caught a stormy day. How will you manage the situation? Okay, எப்படி situation spend பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. The answer is, one day I was in school at about 2 p.m. School gave over, and as there was a weather forecast expecting a storm in the evening after 5 p.m., the students were allowed to go home only after their parents come back pick up them. The parents
came to pick them up. My mother, due to some problem, came to pick up me only after 4:30 p.m. It was a long way to go to our home. He traveled halfway by a bus and then got down to take another bus. By then the storm has started. The wind blew hard on us. He had to take shelter in the bus terminus. It rained heavily. We would step out the bus terminus for nearly 2 hours. Then we came out. It was still raining. There was water up to our knees. My mother gave a call to my father, asked him to come there. He hired a car and picks us up. We reached our home safely at 8 p.m. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த இது வந்து ஸ்ட்ராமி டேயில் இந்த மாதிரி நடந்தா ஹவிலியோ எப்படி அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நான் கொடுத்துருக்கிறது ஒரு சுச்சுவேஷன். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்களாக என்ன பண்ணிக்கலாம், ஓனாக எழுதிக்கலாம். ஓகேவா? Then project, make a fact file and how do we use these sources in our day-to-day life. Solar energy, wind energy, hydro energy. This is a homework for you. You should prepare a project for about solar energy or wind energy or hydro energy. இந்த மூணில் ஏதாவது ஒரு எனர்ஜியை பேஸ் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த எனர்ஜி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டாக எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். ஓகேவா? திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ டுடே. ஓகே. Then connecting to self, fill in the table given below. Seasons, so they gave seasons and months and clothes we wear and food I eat, activities I do and festivals I celebrate. ஓகேவா? இப்போ சம்மரில் வந்து ஏப்ரல், மே அண்ட் ஜூனில் வந்து என்ன சம்மர் இருக்கும். இப்போ என்ன க்ளோத்ஸ் வந்து வியர் பண்ணணும் அப்படின்னா காட்டன் க்ளோத்ஸ் அண்ட் நாட் ஃபுட் ஐ ஈட் ட்ரிங்க் நாட் ஸ்பைசி ஃபுட், மோஸ்ட்லி ஐ டேக் ஒன்லி கர்ட் அண்ட் பட்டர் மில்க். Activities to do, I play indoor games like chess, window painting. Then festival, சித்திரை திருவிழா அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், கொண்டாடுவோம். மான்சூன் இந்த ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் வரும். தென் வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட், ரெயின் கோட்ஸ், நார்மல் கேஷுவல் வியர்ஸ் எல்லாமே போடுவோம். தென் மசாலா டீ, ஹாட் பக்கோடா அண்ட் பஜ்ஜி, பாவ் பாஜி, இட்லி எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். தென் ஐ டூ பெயிண்டிங். ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுவீங்கன்னா பெயிண்டிங். ஐ பிளே இன்டோர் கேம்ஸ் லைக் கேரம் போர்ட், செஸ், ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் இதெல்லாம் வந்து விளையாடுவீங்க. அங்கே இப்போ என்ன மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் வரும்னா கணேஷ் சதுர்த்தி, ஓணம் வரும், ஜென்மாஷ்டமி வரும், தென் ஆடிப்பெருக்கு இதெல்லாம் வரும். தென் வின்டர் சீசனில் டிசம்பர் அண்ட் ஜான்வரி அந்த உலன் க்ளோத்ஸ் அண்ட் ஸ்வெட்டர்ஸ், ஸ்கார்ஃப்ஸ்லாம் வேர் பண்ணுவீங்க. தென் ரூட் வெஜிடபிள்ஸ், தென் ஓட் மீல், சூப், காலிஃப்ளவர், ப்ராக்கலி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. தென் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்கன்னா ரீடிங் புக்ஸ், கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ், கிரிக்கெட், ஹைட் அண்ட் ஷீக் எல்லாம் விளையாடுவீங்க. என்ன மாதிரியான ஃபெஸ்டிவல் இந்த சீசனில் வரும் அப்படின்னா கிறிஸ்மஸ் அண்ட் பொங்கல் வரும். தென் ஆட்டம் சீசனில் அக்டோபர் அண்ட் நவம்பர் லெதர் ஷார்ட்ஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஆரஞ்சஸ், ஆப்பிள்ஸ், சீஸ், கிரேப்ஸ், கேரட்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்டாக எடுத்துக்கணும் இந்த மந்தில். தென் ஆட்டம் லீஃப் கொலாஜ், ஆட்டம் மந்தில் இந்த லீவ்ஸ்லாம் உதிரும். ஸோ அந்த லீவில் அந்த கொலாஜ் ஒர்க் பண்ணலாம். வாட்டர் கலர், பெயிண்ட்ஸ் அண்ட் ஆப்பிள் பை பிளே, டஃப். இந்த தீபாவளி, தசரா வந்து இதில் இந்த பீரியடில் வந்து என்ன பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ நோட் இட் இன் யோர் புக்கில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் டூரிங் த வின்டர் சீசன் many of us fall sick and suffer from cold, cough and fever. Put a tick for things you will do to keep fit. ஓகே. ட்ரிங்க் கோல்டு வாட்டர், அதாவது வின்டர் சீசன் என்ன குடிக்கணும் அப்படின்னா ட்ரிங்க் கோல்டு வாட்டர். குடிக்குமானா கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது. தென் ஈட் ஹோம் குக்டு ஃபுட், தட் இஸ் ரைட் ஆன்சர். ஐ வில் விசிட் த டாக்டர், தட் இஸ் ஆல்சோ ரைட் ஆன்சர். நெவர் வாஷ் மை ஹேண்ட்ஸ், அந்த அது எப்பயுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ என்ன பண்ணணும், அந்த நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். ஐ வில் டேக் மெடிசின் அண்ட் ரெஸ்ட், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். Okay, Appa, all of you noted in your book carefully.
தென் டிக் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த கிவன் ஐகான். ஓகே, இப்போ வந்து அந்த ஐகானில் என்ன மாதிரியான டேஸ் வந்து இருக்குது, என்ன மாதிரியான டே அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நோட் பண்ணணும். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெய்னி டே, தென் விண்டி டே, விண்டி டேன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் இது விண்டி டே கொடுத்துருக்காங்க, தென் தண்டர் அண்ட் ரெயின்போ, தென் cloudy, sunny, rainy, lightning and downpour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெய்னி. அப்போ ரெய்னியே என்ன பண்ணணும், நீங்கள் டிக் பண்ணணும். தென் அடுத்து வந்து விண்டி டே, விண்டி டேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டி டே தேர்ட் ஒன், ஃபஸ்ட் ஒன் ரெய்னி டே, அது விண்டி கொடுத்துருக்காங்க, விண்டியா சன்னியா. இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ரெய்னியா க்ளவுடியா அப்படின்னா ரெய்னி. தென் அடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, விண்டியா சன்னியான்னு கேட்டிருக்காங்க, சன்னி டே. தென் தேர்ட் ஒன் விண்டியா ரெய்னியான்னு கேட்டிருக்காங்க, தட் இஸ் விண்டி டே. ஸோ அதாவது டிக் பண்ணணும். தென் ஃபோர்த் ஒன் வந்து தண்டர் லைட்னிங் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த லைட்னிங் தான் வரும். தென் ரெயின்போ டவுன் போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ ரெயின்போ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல்சோ tick in your book. Okay, then steps to success: relate to the sentence with weather, the climate, season, and write the suitable word in the blanks. Then forecast is useful for the farmers and fishermen and navigators. This is the what is that, dash, sorry, dash அங்கே கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இது dash forecast is useful for farmers, fishermen and navigators-னு கேட்டிங்கன்னா that is weather forecast. weather, climate, season, இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணணும். அப்போ weather forecast அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ weather is the correct answer. Is farmers, then the dash of place is permanent in nature. பெர்மனண்ட் இன் நேச்சர், எந்த பிளேஸ் அப்படிங்கிறத நீங்கள் அந்த 3ல் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பின்னாடி நான் ஆன்சர் காட்டும்போது கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ் ஆஃப் த பிளேஸ்னால் வெதர் ஆஃப் த பிளேஸா, கிளைமேட் ஆஃப் த பிளேஸா, சீசன் ஆஃப் த பிளேஸா அப்படிங்கிறத எந்த வார்த்தை போட்டால் என்ன வேர்ட் வந்து அந்த இடத்துல நம்ம ஃபில்அப் பண்ணால் அந்த 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 சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ த டேஷ் ஆஃப் த place is permanent in nature. The climate of the place, season of the place அப்படிங்கிறது. Okay, then the India has the tropical monsoon dash. The spring, summer, autumn and the winter are the 4 dash. Global warming is a change in the world's dash, and satellite photographs help us to predict tomorrow's dash, and springs in my favorite, that is dash. Okay, the first one is weather forecast. Weather forecast is useful for farmers, fishermen and navigators. The second one is the climate of the place is permanent in nature. Then it has a tropical monsoon climate, and the spring, summer, autumn and the winter are the 4 seasons. Then global warming is change in the world's climate. Then satellite photographs help us to predict tomorrow's weather forecast. The spring is my favorite season. Okay, all of you note it in your book carefully. Okay students, all of you note it in your book and take a photograph and send it to me. Thank you so much for watching, and also and don't forget to do your project. solar energy or wind energy or hydro energy. solar energy பண்ணலாம், இல்லைனா wind energy பண்ணலாம், இல்லைனா hydro energy பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சோலார் எனர்ஜிக்குரிய சம் பிக்சர்ஸ், அதை பற்றின சம் டீட்டெயில்ஸ், எனி 4 lines or 5 lines. ஓகேவா, தட் இஸ் சிம்பிள் ப்ராஜெக்ட் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.